ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பேச்செக் டு பேச்செக் எப்படி வாழாமல் இருக்க தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களா, நீங்களே கூட சொல்லுவீங்க, என்னடா சம்பளம் வருது எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது, சம்பளம் தான் நம்பி சம்பளத்தை நம்பியே வாழ்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு மாதம் வந்து உங்களுக்கு சப்போஸ் சம்பளம் வரல, வேலை போயிடுச்சுன்னா உங்களால் ஹேண்டிலே பண்ண முடியாது. அது ஏன், எப்படிலாம் இது மாதிரி ஆகுதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ஒரு சம்பளம் வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், வாங்கினோடனே என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. ஆனால் நீங்கள் வந்து பேச்செக் டு பேச்செக் தான் வாழ முடியும். உங்களுக்கு சேவிங்ஸ் இருக்காது, இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காது. ஆனால் பேச்செக் டு பேச்செக் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. பேச்செக் வரும், லிவிங் கரெக்டாக இருக்கும், காரு கரெக்டாக இருக்கும், எல்லாம் கரெக்டாக இருக்கும். திரும்ப இன்னொரு பேச்செக் வரும், லிவிங் கரெக்டாக, கார் கரெக்டாக இருக்கும். மற்றபடி கார் சேர்த்துக்கு நீங்கள் காசுக்கு சேர்த்துக்க மாட்டீங்க, எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்காது. ஒரு டிக்கெட் போடணும் எமர்ஜென்சிக்குனா கூட உங்களுக்கு அதுக்கு கடன் வாங்கி இல்லை கிரெடிட் கார்டில் தான் போகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஏன் நடக்குது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னன்னா, நிறைய பேர் தப்பு என்னன்னா, பட்ஜெட் பிளானே இல்லாமல் இருக்கிறது தான். காசு எங்கே போகுது, ஒரு ஒரு ட்ராக் ஒரு டாலர் ட்ராக் பண்ணுறது கஷ்டம் தான். நானும் அதை பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனால் அது பண்ண அப்புறமா நான் எவ்வளோ சேர்க்குறேன்றது நான் நீங்கள் நினைக்க முடியும். $100 இல்லை, $500 என்ன உங்களால் சேர்க்க முடியும். எவ்ரி டாலர்ஸ் நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். என்னடா இது, வாழ்றதே சாப்பிட்றது தானே, வாழ்க்கை இருக்கிறது ஒரு வாழ்க்கை, இருக்கிறது ஒரு லைஃப், என்ஜாய் பண்ணலாம், இது எல்லாமே கரெக்ட் தான். நானும் இப்படி சொல்லிட்டு இருந்தவன் தான். ஆனால் எமர்ஜென்சி சுச்சுவேஷனோ இல்லை முடியாத பட்சத்தில் வந்து காசு இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இப்படி நான் சொல்லிட்டு இருக்கப்போ எனக்கும் நல்லா இருந்துச்சு. என்னடா லைஃப் இருக்குது, ஜாலியாக வாழ்க்கையை சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு வெளியில் சாப்பிட்றது இப்போ எல்லாம் பண்ணேன். எல்லாத்துக்குமே இருக்குது. ஆனால் ஒரு லிமிட்டோடு வந்திருந்தால் தப்பு கிடையாது. நீங்கள் வந்து பட்ஜெட் ட்ராக்கிங் இருக்கணும். ஒரு டாலர் ட்ராக் பண்ணணும். $1 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா, $1 கொடுத்து வெளில காஃபி வேணும், அதை நீங்கள் ட்ராக் பண்ணணும். இது நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நல்ல இதுவே இருக்கும். நான் சேவிங்ஸ் இருக்கும் உங்கள் கையில் வந்து அப்போ தான் நீங்கள் பேச்செக் டு பேச்செக் வாழவே மாட்டீங்க. இல்லைன்னா கண்டிப்பாக பேச்செக் டு பேச்செக் தான் வாழ்வீங்க. ஓகேங்களா? இப்போது என்னெல்லாம் தப்பு பண்ணுவாங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத செலவு இருக்கும். தேவையில்லாத செலவுலாம் பண்ணுவாங்க. என்னன்னா, இப்போ வந்து கார் வந்து உங்கள் எக்ஸாம்பிள் எடுத்தீங்களேன், உங்களால் ஒரு பட்ஜெட்டுக்கு தான் வாங்க முடியும்னு இருக்கும். ஆனால் தேவையில்லாமல் ஹை எண்டு தான் வாங்குறது. அதுக்கு இன்சூரன்ஸும் ஜாஸ்தியாக இருக்கும், எவ்ரி பை வீக்லி பே பண்ணுற மார்க்கேஜும் ஜாஸ்தியாக இருக்கும். எதுக்குன்னே தெரியாது. சில பேர் அவங்க எக்ஸ்ட்ரீம் கேஸ், அவங்க எப்படி சொல்ல தெரியாது. படிக்கிறப்ப கார் வாங்குவாங்க, இல்லைனா வந்து கார் நீடே இருக்காது, ஒரு லக்ஸரிக்காக வாங்குறது தேவையில்லை. கார் வாங்கி நிறுத்துறது லக்ஸரியாக தான் இருக்கும். ஆனால் இப்போ பே பண்ணப்போ நம்ம வெளியிலேருந்து பார்க்குறோம், நம்ம ரிச்சாக தெரியும் தவிர நம்ம ரிச்சாக இருக்க மாட்டோம். இதுதான் ஆக்சுவலி பிரச்சனை. இதெல்லாம் நிறைய பேர் நான் பண்ணி பார்க்குறேன். அது ரொம்ப ரொம்ப ஒஸ்டான மிஸ்டேக். இப்போ வரைக்குமே என்னால் நினச்சா கார் வாங்க முடியும். நான் கார் வாங்கலாம். எல்லாராலையும் ஆக்சுவலி வாங்க முடியும். வாங்க முடியாதுன்னு எனக்கு, ஏன்னா எவ்ரி பை வீக்லி பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் யூஸ் இருந்தால் மட்டும் தான் வாங்கணும் கார். ஆக்சுவலி இந்த மாதிரி தான் எல்லா விஷயத்துலையும் பிரச்சனை. ஃபோன் நல்ல ஃபோனாக இருக்கும், ஆனால் ஃபோன் வந்தோடனே அப்டேட் பண்ணுறது. ஃபோன் பிளான் சீப்பராகவே இருக்கும், ஆனால் நல்ல கொஞ்சம் பெரிய பிளானாக போகிறது. $20 தான் மாதம், $20 டிஃப்ரென்ஸ் ஆகுது. நீங்கள் வருஷத்துக்கு பார்த்தா எவ்வளோ வருது பார்த்தீங்களா? இதுதான் கணக்கு. சில பேர்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணியிருப்பாங்க, அதை யூஸே பண்ண மாட்டாங்க. ஆனால் மாதம் மாதம் காசு போயிட்டே இருக்கும். அதெல்லாம் ஆக்சுவலி வந்து யாருமே என்ன என்ன நடக்குதுன்னே தெரியாது. சப்ஸ்கிரிப்ஷன் மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜிம்மு ஜாயின் பண்ணி மெம்பர்ஷிப் சேர்ந்துருப்பாங்க, ரெகுலராக போக மாட்டாங்க. ஆனால் அதை கேன்சலும் பண்ண மாட்டாங்க. அது பாட்டுன்னு காசு போயிட்டே இருக்கும். அது இருந்தால் தான் போகணும்னு சொல்லிட்டு போக மாட்டோம். அப்புறம் இந்த காஃபி அடிக்ட் இருக்கவங்களை என்ன பண்ண, அடிக்ட் இருக்கலாம். நான் என்னன்றேன், காஃபிக்கு அடிக்ட்னா காஃபி தூள் வாங்கிட்டு பால் வாங்கி வீட்டில் போட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப மிச்சப்படுத்தலாம். டிம் ஹார்ட்டன்ஸ்னு ஒரு கடை இருக்கும் இங்கே. நீங்கள் போய் காஃபி குடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு $3 தானப்பா, ஒன்றும் தெரியாது. $3 நீங்கள் வந்து வேலைக்கு போகிறீங்க, 5 days நீங்கள் ஒரு வாரத்துக்கு குடிக்கிங்கன்னு வச்சுங்களேன். 3 × 5 வரும் 15, 4 வீக்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் $90 to $100 காஃபிக்கு மட்டும் ஒரு மாதத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா வருஷத்துக்கு எவ்வளோ? $1200. $1200 காஃபிக்கே தெரியும். நான் சொல்கிறது மினிமமாக சொல்கிறேன். அப்போ நம்ம காஃபி குடிக்கலான்னு போவோம், டப்பு நம்ம குக்கி நல்லாயிருக்கும், குக்கி சாப்பிடுவோம். அந்தந்த கிரேவிங் ஏற்ற மாதிரி நம்ம மஃபின் வாங்குறது, இது வாங்குவோம். எப்படி கவர்மெண்ட் அது ஸ்பெண்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து தேவையில்லாமல் ஸ்பெண்ட் பண்ணுறது, நிறைய தேவையில்லாத பொருளை வாங்கி வைக்கிறது. நான் இதுக்கு தான் சொல்லியிருப்பேன், எந்த ஒரு சம்பளம் வந்துச்சுன்னா 50, 30, 20 ஸ்பிட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் கையில் காசு இருக்கும். பேச்செக் டு பேச்செக் வாழ மாட்டேங்க. 50னா என்ன? நீட் என்ன? ரெண்ட், டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஃபுட்டு, ஃபோன் பிளான், கார் இருந்தால் கார். இப்போது இது 5 தான் நீடு. இதுக்கு 50% ஒதுக்கிட்டு மீதி 30% வாண்ட். தேவை இருக்கும், தேவை இல்லாமல், அது இல்லைனா கூட மேனேஜ் பண்ண முடியுன்றது தான் 30%. இதை மேனேஜ் பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு 20% நீங்கள் வந்து சேவோ இன்வெஸ்டோ பண்ணி தான் ஆகணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா 50-30 பிரிச்சுட்டு கையில் காசு இல்லாதப்போ சேவ் இன்வெஸ்ட் பண்ண மறந்துடும். அது அப்புறம் தானே, ஃபியூச்சர் தானே சொல்லிட்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, சம்பளம் வந்தோடனே முதல்ல உங்களுக்கு நீங்களே பே பண்ணிக்கிறது தான் முதல் விஷயம். உங்களுக்கு நீங்களே பே பண்ணிக்கணும். ரெண்ட் பே பண்ணுறதுக்கு முன்னாடியோ, ஃபுட்டு பே பண்ணுறதுக்கு முன்னாடியோ, கார் பே பண்ணுறதுக்கு முன்னாடியோ முதல்ல உங்களுக்கு நீங்களே பே பண்ணணும். உங்களுக்கு நீங்களே பே பண்ணிக்க தான் என்னன்னா,
சம்பளம் வந்த உடனே அந்த 20% தூக்கி வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாற்றி வச்சுக்கணும், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கணும். இதை நீங்கள் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்கள் கையில் பேச்செக் டு பேச்செக் இல்லாமல் வாழ முடியும். உங்களோட சம்பளம் சப்போஸ் மாதத்துக்கு 3000னா உங்களோட சம்பளமே நீங்கள் 2500 நினச்சிக்கணும். ஐ மீன் அந்த 10% மட்டும் 20% மட்டும் தூக்கிட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டு மீதி காசை தான் செலவே பண்ண ஆரம்பிக்கணும். மீதி காசை தான் நீடுக்கும் யூஸ் பண்ணணும், வாண்ட்டுக்கும் யூஸ் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுவோம்னா நீடுக்கு யூஸ் பண்ணிட்டு மீதி வாண்ட்டுக்கு வந்து நம்ம தேவையில்லாத பொருளாக வந்து சேவிங்ஸே பண்ணாமல் அதுலேருந்து காசு எடுத்து யூஸ் பண்ணிப்போம். அப்போ சேவிங்ஸ் சேர்க்கவே மாட்டோம். அப்புறம் பேச்செக் டு பேச்செக் தான் வரும். சம்பளம் எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிச்சிடும். ஸோ சம்பளம் வந்தோடனே உங்களுக்கு நீங்களே பே பண்ணிக்கணும். உங்களுக்கு நீங்களே பே பண்ணலாம். ஒரு 20% தூக்கி சேவிங்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் எமர்ஜென்சி ஃபண்ட் பில்ட் ஆகும். தேவையில்லாத செலவெல்லாம் கம்மி பண்ணலாம். இப்போ வீக்லி 2 டேஸ் வெளில சாப்பிட்றீங்க, வீக்லி வெளில சாப்பிடலாம், இல்லை 1 டே சாப்பிட முடியும் உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ஏற்ற மாதிரி. சில பேர் வீக்லி 4 டேஸ் 5 டேஸ் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி மினிமம் எல்லாருமே என்ஜாய் பண்ணோம், எல்லாரும் ஓகே. ஆனால் எதுக்கெல்லாம் செலவு பண்ணணும், உண்மையிலேயே உங்களுக்கு தேவை இருந்தால் மட்டும் சில விஷயம்லாம் வாங்கும். சில பேர் தேவையெல்லாம் வாங்கி வச்சு 1 நாள் 2 நாள் யூஸ் பண்ணிட்டு குவிட் பண்ணுற பொருளாக வாங்குவாங்க. அதே மாதிரி ஒரு பொருள் தான் வாங்கிறதுக்கு முன்னாடி 40 to 72 ஹவர்ஸ் யோசிங்க. இது நான் ரொம்ப நல்ல ட்ரிக்கு, இதை நான் ஃபாலோ பண்ணேன், நல்ல யூஸ்ஃபுல் ஆச்சு. என்னன்னா ஒரு பொருள் எனக்கு தோணும், அந்த ஒரு ஏர்ஜ் வரும்போது தோணி டப்புன்னு ஆர்டர் போட்டுருவேன். ஆனால் நான் என்ன யோசிச்சேன்னா ஒரு 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 பாட்காஸ்ட் பார்த்தப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா ஒரு பொருள் போய் தோணப்போ 48 ஹவர்ஸ் டு 78 ஹவர்ஸ் கழிச்சும் அந்த பொருள் உங்களுக்கு தோணுச்சுன்னா வாங்கலாம். இதுதான் ஆக்சுவலி. இப்போ வந்து எக்ஸாம்பிள் நான் என் ரீசெண்ட் இதை சொன்னேன். இப்போ வந்து ஒரு வாக்கிங் ட்ரெட்மில் வாங்கலாம்னு யோசிச்சிட்டே இருந்தேன். வேலை பார்க்கும் போதே வந்து வாக்கிங் ட்ரெட்மில் போனால் அது $200 அமேசானில் காமிச்சிது. வாங்கினோடனே ஆர்டர் போகலாம் அமேசானில் போனேன். அப்புறம் போடலை. அப்புறம் 72 ஹவர்ஸ் கழிச்சு யோசிச்சேன், நம்ம தான் ஜிம்மு மெம்பர்ஷிப் பே பண்ணுறோம், ஜிம்முக்கே இப்போ நடந்துட்டு வந்துடலாமே, எதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணோம்னு சொல்லிட்டு வாங்கலை. இந்த மாதிரி நிறைய விஷயம் நீங்கள் 72 ஹவர்ஸ் கழிச்சு யோசிச்சு பாருங்களேன். அது தோணிச்சுன்னா நான் மோஸ்ட்லி 80% ஆஃப் மோஸ்ட்லி வந்து நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுறீங்க. அந்த திங்ஸை நீங்கள் வந்து வாங்குறதுக்கு அதை இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். இது நீங்கள் நிறைய காசு மிச்சப்படுத்தலாம், உங்களுக்கு அது தெரியவே தெரியாது. நீங்கள் ஃபாலோ பண்ணிப்பாங்க. இன்னொன்று, காசு வித்ரா பண்ணிக்கணும். கேஷ் வந்தோடனே இந்த நீங்கள் 30% வெளியில் சாப்பிட்றதுக்கு இந்த வாண்ட் இருக்குல்ல, இந்த வெளியில் சாப்பிட்றது இதெல்லாம் யூஸ் பண்ணிப்பீங்க. வாண்ட்டு இந்த தேவையில்லா செலவுல அதுக்கு வந்து கேஷ் வித்ரா பண்ணிக்கோங்க. கேஷ் இந்த 30% கேஷ் வந்து கேஷ் வித்ரா பண்ணிக்கோங்களேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து சப்போஸ் சம்பளம் வந்து 1000 ருபீஸ் எக்ஸாம்பிள் வச்சுங்க மாதத்துக்கு. நான் ஒரு கால்குலேஷனுக்காக ஈஸியாக சொல்கிறேன். 1000 ருபீஸ் வந்து சம்பளம்னா $500 வந்து நீடுக்கு போயிடும். ரெண்ட்டு, டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஃபுட்டு எல்லாத்துக்கும் போயிடும். மீதி $300 உங்களோட வந்து வாண்ட், வெளில சாப்பிட்றது, படத்துக்கு போகிறது, இந்த தேவையில்லாத பொருளாக வாங்குறது. கேஷ் வித்ரா பண்ணிக்கோங்க. கேஷ்னா இந்த அமேசான் பொருட்கள்லாம் கேஷ் கொடுக்க முடியாது. ஸோ ஓகே, எனக்கு அது புரியுது. ஸோ $300 உங்களுக்கு வாண்ட்டுக்கு செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா $200 வித்ரா பண்ணிக்கோங்க. கேஷ் வித்ரா பண்ணிவிட்டு வெளியில் சாப்பிட்றதுக்கு, படத்துக்கு போகிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே நீங்கள் கேஷ் மட்டும் யூஸ் பண்ணீங்கன்னு வச்சிங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், உங்களால் நிறைய சேவ் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் கார்டு வச்சுருந்தீங்கன்னா டேப் பண்ணி உங்களுக்கு கார்டு காசு போகிறதே தெரியாது. ஈஸியாக அப்புறம் கிரெடிட் கார்டு பில் கட்டுறப்ப தான் உங்களுக்கு இவ்வளோ செலவு பண்ணிருக்கோம்னு உங்களுக்கு தெரியும். நான் என்ன சொல்கிறேன், சம்பளம் வந்தோடனே கேஷை வித்ரா பண்ணி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிப்பாங்க. முதல் விஷயம், உங்கள் கையிலேருந்து காசு போட்டு கண்கூடாக தெரியும், ஐயோ குறையுதுன்னு பார்த்து செலவு பண்ணுவீங்க. ரெண்டாவது, செம்மையாக சேவ் பண்ணலாம். கார்டு டேப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பண்ணுறதே தெரியாது, அவசரத்தில் டேப் பண்ணுறீங்க. முடிஞ்சால் எனக்கு தெரிஞ்சால் கார்டு ஃபோன்லேருந்தே எடுத்துருங்க. டேப் எடுத்துட்டு கேஷை கையில் எப்பவுமே வச்சுங்க எமர்ஜென்சிக்கு. அதை மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சேமிக்கலாம். இது ரொம்ப நல்ல விஷயம். நான் ஆக்சுவலி வந்து ரீசெண்டாக ஃபாலோ பண்ண நான் நிறைய சேவ் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் எமர்ஜென்சி ஃபண்ட் மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களை சம்பளம் இல்லாமல் 3 to 6 months சர்வை பண்ணுற மாதிரி நீங்கள் சம்பளத்தை நீட்டணும். அது என்னென்னா நீட்ஸ்க்கு தேவையான, உங்களுக்கு சம்பளம் இல்லைன்னா உங்களால் ரெண்ட் பே பண்ண, ஃபுட்டு, டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் பார்த்துக்கிற மாதிரி 3 to 6 months சம்பளம் சேர்த்து வச்சிங்கன்னா இது ரொம்ப முக்கியம். இது கன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும் எல்லாருமே. அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் முடிஞ்சால் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம். கார் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இங்கே எல்லாருமே ஆக்சசிபிள், ரொம்ப ஈஸி தான், தாராளமாக யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை டிரான்ஸ்போர்ட் இல்லைனா கூட கேபு போட்டு போனால் கூட ஒரு கார் வாங்கினீங்கன்னா மாதம் $800 to $1000 ஈஸியாக ஆகும். அது நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு நீங்கள் வீக்லி ஒன்ஸ் தான் வெளில போவீங்க, இல்லை வீக்லி ட்வைஸ் வெளில போவீங்க. அப்போ அந்த டைம் நீங்கள் கேப் யூஸ் பண்ணால் கூட மாதத்துக்கு உங்களுக்கு 200 to 300 கூட ஆகாது. ஆனால் நீங்கள் கார் வாங்கினீங்கன்னா 800 to 1000 ஆகும். எவ்வளோ சேவ் ஆகுது பாருங்கள். கார்லாம் ஃபேமிலி வந்து ரொம்ப நீட் இருந்தால் மட்டும் தான் வாங்கணும், இல்லை வாங்கணும்னு அவசியமே கிடையாது. இது ஒன்று. அதுக்கப்புறம் சில ஒரு கான்செப்ட் இருக்குது. ஒரு பொருள் வாங்கணும்னா அந்த பொருள் இன்ட்டு 1.5 ருபீஸ் உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா மட்டும்தான் அந்த பொருள் வாங்கணும். எப்படின்னா இப்போ உங்கள் பொருள் வந்து 500 ருபீஸ் இல்லை 550 ருபீஸ் வச்சுங்க, இன்ட்டு 1.5 அது என்ன அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சால் மட்டும்தான் இந்த பொருளே வாங்கணும்னு சொல்லுவாங்க. இதுவும் ஃபாலோ பண்ணி பாருங்க. இது ஒரு நல்ல ட்ரிக்கு, காசு சேர்க்கறதுக்கு ஒரு நல்ல விஷயம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா பேச்செக் டு பேச்செக் நீங்கள் கண்டிப்பாக வாழ மாட்டீங்க, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க.
ஃபினான்ஷியலாக நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இருந்தாலே உங்கள் மைண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஹெல்த்தும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பாதி பேர் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஸ் ஆகிறதுக்கே ஃபினான்ஸ் தான். எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்திரம்னுவாங்க, அது ஒரு வேறு கான்செப்ட், அது அப்புறம் பார்ப்போம். ஆனால் இப்போலாம் நீங்கள் பண்ணீங்கன்னா பேச்செக் டு பேச்செக் வாழ்றதை ஸ்டாப் பண்ணிப்பீங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம இந்த வீடியோ ஏதாவது கமெண்ட் செக்ஷன் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.